நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 வரை. பாவ நிவர்த்தி பெருநாள். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. வசனம் 17. இந்த பகுதியில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாகிய பாவ நிவர்த்தி பெருநாளை குறித்து பறிக்கிறோம். இந்நாளில் ஆரோன் மட்டுமே தனியாக சென்று தனக்காகவும் மக்களுக்காகவும் பலியை செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளித்து தூபம் காட்டுகிறான். இது ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே நடைபெறும் செயல். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட தற்காலிக ஏற்பாடு என்றும், இங்கு செலுத்தப்படுகிற பலிகள் மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாத பலிகள் என்றும், கிறிஸ்துவுக்கு நிழலாக செய்யப்பட்ட சடங்குகள் என்றும் வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்து தகுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை இவ்வசனம் கூறுகிறது. எபிரேயர் 9:14. எல்லா பாவங்களும் எல்லா மீறுதல்களும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வரப்படுகிற 2 வெள்ளாட்டு கடாக்களின் மேல் வைக்கப்பட்டன. இந்த வெள்ளாட்டு கடா கிறிஸ்துவை படம் பிடித்து காட்டுகிறது. கிறிஸ்து நமக்காக தேவனின் இருதயத்தை திருப்திப்படுத்தினார். தேவனின் நீதி திருப்தியாக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை முற்றும் முடிய மன்னிக்கிறார். நம்மை விடுதலையாக்கிவிட்டு பாவத்தின் முழு எடையையும் கிறிஸ்துவே ஏற்றுக்கொண்டார். ஆரோன் ஒருவித மரண பயத்தோடு இந்த பலிகளையும் சடங்குகளையும் செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்றான். நாதாப் அபியூ மரணம் ஒருவித பயத்தை உண்டாக்கி இருந்தது. கிறிஸ்து ஒரே தரம் மரித்து நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கொண்டு வந்து விட்டார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது எவ்வித தயக்கமும் பயமும் இன்றி அவரால் பயன்படுத்தப்படுவதற்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் அளித்த இந்த தகுதியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். மேலும் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டதன் மூலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் மாபெரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து நமக்கு நிரந்தரமாக்கியுள்ளார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டுமே, அதுவும் ஆண்டுக்கு ஒருமுறை மிகுந்த பயத்தோடு அணுகிய தேவனுடைய சிங்காசனத்தை இன்று நாம் கிருபாசனம் என்று உரிமையோடு அழைக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம் என்று புதிய ஏற்பாடு எபிரேயர் 4:16 நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இனி நாம் பாவத்தின் குற்ற உணர்விலோ அல்லது தேவனை அணுகுவதை குறித்த மரண பயத்திலோ வாழ தேவையில்லை. மாறாக மாசற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாக நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவனிடத்தில் தைரியமாய் பரிந்து பேசும் ஆசாரியர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் அனுதினமும் மகிழ்வோடு பிரவேசிப்போம்.